ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நிறைய டிப்ஸ் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நம்மளுடைய சேனல்ல நிறையவே இருக்கு. நீங்க கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்டை விசிட் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் குரோ ஆகாத இருக்க ஒரு சில மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு, அதாவது சில தவறுகள் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த தவறு என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய சேனல்ல நீங்க எவ்வளவுதான் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டாலுமே சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதில்ல. ஸோ நிறைய பேர் ஃபில் பண்ணி என்கிட்ட மெசேஜ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோவும் நான் இந்த வீடியோல போட்டிருக்கேன். கண்டிப்பா போயிட்டு பாருங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு வாட்சர்ஸ் ஏன் குறையுது, எனக்கு வாட்சர்ஸ் வரவே மாட்டிருக்கு, எனக்கு வாட்சர்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மானிட்டேஷனுக்கு வாட்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வாட்சர்ஸ் 4000 கம்ப்ளீட் பண்ணாதான் நம்மளுடைய மானிட்டேஷனே எலிஜிபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரியான தகுதியான வாட்சர்ஸ் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னா பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்க நெக்ஸ்ட் ஏற்கு முன்னே நான் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். வாட்சர்ஸ் ஏன் குறையுது, ஸோ வாட்சர்ஸ் ஏன் வரல, ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 வீடியோவிலும் இருக்கு. ஸோ நம்மளுடைய சேனல் உள்ள போயிட்டு நீங்க வீடியோஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ப்ராப்பரா கைட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவை ஆர்டரா போட்டிருப்பேன். ஸோ நீங்க கண்டிப்பா போயிட்டு பாருங்க. எஸ்பெஷலி யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்க இந்த 5 பண்ணா போதும். நெக்ஸ்ட் யூடியூப் வியூஸ் வேண்டுமா, நெக்ஸ்ட் யூடியூப் டிப்ஸ், இந்த 3 பிளேலிஸ்டையும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ உங்களுடைய வாட்சர்ஸ் பத்தி ஃபுல் டீட்டெயிலும் நான் YT ஸ்டுடியோவில் சொல்ல போறேன். ஸோ YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணாதவங்க ஓப்பன் பண்ணிட்டு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம YT ஸ்டுடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க YT ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க நல்லா முக்கியமா நோட் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வியூஸ் அண்ட் வாட்சர்ஸ் 2 இடத்துல காட்டும். ஸோ 2 இடத்துலயுமே உங்களுக்கு நான் காட்டிடுறேன். நல்லா நீங்க நோட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க வியூஸ் இருக்கு, வாட்சர்ஸ் இருக்கு. இங்க எனக்கு ரொம்ப கம்மியா தான் காட்டுது. ஸோ இந்த வியூஸ் இந்த வாட்சர்ஸ் டேக்கு டே கணக்கெடுக்கப்படும், அதாவது கால்குலேட் பண்ணப்படும். இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 28 days, அதாவது இன்னைக்குல இருந்து பேக்ல லாஸ்ட் 28 days அதனுடைய டேட்டா தான் இங்க இருக்கும். நாளைக்கு கணக்கெடுக்கப்பட்டா இந்த நாள் கழிஞ்சிடும், அடுத்த நாள் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரியான வாட்சர்ஸ் வியூஸ் தான் இங்க காட்டும். ஸோ இது குறையறதும் ஏறுறதும் ஒரு பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரிஜினல் வியூஸ் அண்ட் வாட்சர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்லா பாருங்க, ஏர்ன் பேஜ் இருக்கு, EARN. இந்த ஏர்ன் பேஜை நீங்க டச் பண்ணுங்க உங்களுடைய சேனல்ல. இப்ப நீங்க நல்லா இங்க பாக்கணும், நம்மளுடைய மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மானிட்டேஷன் ஆகும் நம்மளுடைய சேனல். இப்ப நீங்க கொஞ்சம் மேல தள்ளினீங்கன்னா இங்க ஷோயிங் டேட்டா as of 14 செப்டம்பர் 2024 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வீக்லி ஒன்ஸ் தான் இங்க டேட்டா ஷோ ஆகும். பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல லாஸ்ட் 14ஆம் தேதி தான் டேட்டா ஷோ ஆயிருக்கு. இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 20. ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் இங்க டேட்டா ஷோ ஆகும். இப்போ உடனே ஒரு சிலர் இந்த இடத்த பார்த்துட்டு எனக்கு இந்த இடத்துல டேட்டா ஷோ ஆகல அப்படின்னு நீங்க சொல்வீங்க. கண்டிப்பா ஒரு சிலருக்கு டேட்டா காமிக்காது. ஏன்னா அவங்களோட சேனல் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டினியூஸா வீடியோ போடணும். ஸோ மக்கள் அதை வாட்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வாட்ச் பண்ணும்போது தான் இங்க டேட்டா ஷோ ஆகும். ஸோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இருந்தாலுமே இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய வாட்சர்ஸ் வரல, வாட்சர்ஸ் குறையுது, வாட்சர்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி கேள்விக்கான உங்களுக்கு பதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ப்ராப்பரா வீடியோ போடுவீங்க. சோ நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. இங்க பாருங்க, என்னுடைய பப்ளிக் வாட்சர்ஸ் 1715 கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
ஆனா நீங்க டேஷ்போர்ட்ல அதையும் நான் இங்க கீழே காமிக்கிறேன் பாருங்க, அங்க ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சோ வந்து அது நாளுக்கு நாள் குறையும். சோ வந்து இந்த இடத்துல தான் நமக்கு ஒரிஜினல் டேட்டா இருக்கும். சோ வந்து இந்த இடத்துல எனக்கு ஏறிட்டு தான் போகுது. சோ இந்த இடத்துல எப்ப குறையும்னு பாத்தீங்கன்னா இயருக்கு ஒன்ஸ் குறையும். ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா 366வது நாள் கூட்டப்படும். முன்னாடியே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமான வாட்சஸ் கிடைச்சிருக்கும். சோ அது அப்படியே கழிஞ்சிடும். சோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டேஷ்போர்ட் வாங்க. இப்போ இந்த டேஷ்போர்ட்ல உங்களுக்கு இன்னும் டீப்பா நான் சொல்லணும்னா, இப்போ இந்த லாஸ்ட் 28 டேஸ்னு இருக்கு. சோ வந்து இது வந்து எப்படி வருதுன்னா, இப்போ உங்களுக்கு பர் டேக்கு எவ்வளவு வாட்சஸ் நீங்க தெரிஞ்சுக்கங்க. சோ அது எப்படி பார்க்கணும்னா அனலிட்டிக்ஸ்ல போங்க. இப்ப பாருங்க, வியூஸ் இருக்கு, வாட்சர்ஸ் இருக்கு. இதுதான் வந்து மந்த்லி அதாவது மாசம் மாசம் கணக்கெடுக்கப்படுது. சோ வந்து இது மேல நீங்க டச் பண்ணுங்க. இப்ப டச் பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த மாதிரி மலை மாதிரி மேடு பள்ளமா போயிட்டு வருது. சோ இதெல்லாம் என்ன நீங்க தெரிஞ்சுக்குங்க. இப்ப நான் வந்து இது வந்து லாஸ்ட் 28 டேஸ் தான் இருக்கும். சோ வந்து இந்த கிராஃப்ட் வந்து ஒரு சிலருக்கு தான் இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. சோ நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி கேளுங்க. லாஸ்ட் ஒரு டிப்ஸ் சொல்றேன். இப்ப வந்து நான் இந்த மலை மேல டச் பண்றேன். டச் பண்ணா ஆகஸ்ட் 27ஆம் தேதி வந்து எனக்கு 99 வாட்சர்ஸ் கிடைச்சிருக்கு. சோ வந்து லாஸ்ட் 28 டேஸ் கணக்கெடுக்கப்படும் போது அந்த டேவ்ல எனக்கு 99 வாட்சர்ஸ் காட்டும். ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு டச் பண்ணா 26 வாட்சஸ் தான் கிடைச்சிருக்கு. சோ இந்த நாள் கணக்கெடுக்கப்படும் போது டேஷ்போர்ட்ல இந்த 26 மணி நேரம் தான் காட்டும். சோ வந்து அதுக்காக வந்து நம்மளுடைய வாட்சஸ் குறைஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது. சோ வந்து உங்களுடைய டேக்கு டே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன ஷோ ஆகுதோ அதுதான் அந்த இடத்துல காட்டும். சோ வந்து பொதுவாவே நீங்க புரிஞ்சுக்கோங்க, யூடியூப்ல வந்து எதுவுமே நமக்கு குறைக்க மாட்டாங்க, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் குறையுது. உதாரணம் என்னுடைய சேனலே எடுத்துக்கோங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் லோவா தான் கொடுத்திருக்கு. ஜஸ்ட் 35 26 மணி நேரம் வாட்சஸ் தான் கிடைக்குது. சோ கிராஃப்ட் இருக்கிறவங்க எங்க வேணா டச் பண்ணி பாருங்க, உங்களுடைய டேட்டு உங்களுடைய வாட்சஸ் காட்டும். இல்லாதவங்க நல்ல நல்ல கண்டென்ட்ட போடுங்க, ஓன் கண்டென்ட்ட போடுங்க. சோ நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். எடுத்த உடனே உங்களுக்கு வியூஸ் கிடைக்காது. சோ அது ஏன் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீடைல்ஸ் நான் மேல காட்டுறேன் பாருங்க. அந்த வீடியோல போயிட்டு நீங்க கண்டிப்பா பாருங்க. சோ நம்மளுடைய சேனல்ல நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். சோ எல்லாமே ப்ரூஃப் காட்டி தான் போடப்படுது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு டீடைல்டா உங்களுடைய வாட்சஸ் ஏன் குறையுது, ஏன் டிக்ரீஸ் ஆகுது, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தெளிவா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்க சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாட்சஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, கண்டிப்பா நீங்க அதையும் ஒன்ஸ் வாட்ச் பண்ணுங்க. உங்களுடைய தேடுதல் எல்லாத்துக்குமே நம்மளுடைய சேனல்ல விடை இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த வீடியோல வாட்சஸ் வியூஸ் ஏன் குறையுது, ஏன் டிக்ரீஸ் ஆகுது, ஏன் வர மாட்டிருக்கு, மூணுத்துக்குமே நான் பதில் சொல்லியிருக்கேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து வாட்சஸ் வந்து குறையல, டிக்ரீஸ் ஆகல. வாட்சஸ் வந்து டே பை டே கணக்கெடுக்கப்படுது, அதாவது கால்குலேட் பண்ணப்படுது. சோ வந்து முதல் நாள் உங்களுடைய வீடியோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா நல்லா இருக்கும், அடுத்த நாள் நல்லா இல்லைன்னா நல்லா இருக்காது. இததான் நான் வந்து அந்த கிராஃப்ட்ல ஒயிட் ஸ்டுடியோல சொன்னேன். சோ நீங்க இது போல நிறைய பயனுள்ள தகவல்களை நம்மளுடைய பிளேலிஸ்ட் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ வந்து நம்மளுடைய சேனல்ல எல்லாமே ப்ரூஃப் காட்டி தான் வீடியோ போடப்படுது. சோ நீங்க கண்டிப்பா ஒன் பை ஒன்னா வாட்ச் பண்ணுங்க. ஆல்ரெடி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா கிளியர் பண்றேன். எல்லாருடைய டவுட்ஸுமே கிளியர் பண்ணிட்டு தான் வரேன். சோ வீடியோ போட கொஞ்ச நாள் ஆனாலும் கோச்சுக்காதீங்க, டே பை டே அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்போம். சோ வந்து நீங்க ப்ராப்பரா யூடியூப்ல ரன் பண்ணுங்க. ஏன்னா வந்து எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் இந்த யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நினைக்கலாம் நிறைய பேர் சாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாதிச்சிருப்பாங்க. சோ நீங்க வந்து உங்களுடைய யூடியூப்ல நல்ல தரமான வீடியோவை போடுங்க. உங்களுடைய கேட்டகரி, அதாவது உங்களுடைய சேனலுக்கு ஏத்த உங்களுடைய சப்ஸ்கிரைபர் மைண்ட் செட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அதுக்கான வீடியோ நான் இங்க போட்டிருக்கேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க நிறைய சம்பாதிக்கணும்னு தான் நான் சொல்றேன்.
என்னுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பயனுள்ள தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 400-500 வியூஸ்ல ஸ்டாப் ஆகுதா, அதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் தான். ஸோ அந்த நோட்டிபிகேஷன்னா என்ன, ஸோ அதை பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு டே பை டே வரும். உங்களுடைய சேனலை ப்ராப்பரா கைட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.